Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry exercise 5.1 first sum. Find the area of the triangle formed by the points ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் இது உங்களுக்கு நேமிங்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நேமிங்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், go to draw the rough diagram. ஸோ ரஃப் டயக்ராம் ரஃபாக நீங்கள் go to ட்ரா பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ட்ரா பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -1, -4, 6 3, -3, -5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ட்ரா த டயக்ராம். ஸோ ஒரு கிராஃப் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கிராஃப் மாதிரி நார்மலாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டா போதும். ஸோ இப்போ 1, -1 நார்மலாக 1, -1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இங்கே இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு, ஒரிஜினல் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இது -1 வந்து கீழே. ஸோ இந்த இடத்துல வரும், இந்த இடத்த வருது. ரெண்டும் 1 யூனிட்ஸ் தான். ஸோ அதனால் இந்த ரேஞ்சுக்கு இருக்கட்டும். -4, 6. ஸோ -4 சம்திங் இந்த ரேஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. -4 இந்த ரேஞ்சு இருக்குன்னா 6 எங்கே இருக்கும், மேலே சம்திங்கில். ஸோ இங்கே இருக்கட்டும். பஸ் இதை விட பெரிய பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இல்லை 6 என்பது இங்கே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சும்மா நம்ம நார்மலாக அப்படி போட்டால் மதி. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து நம்பர் போட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் நம்பர் போடாமல் உங்களுக்கு போடுறேன். இது வந்து -3, -5. ஸோ -3 இதுக்கும் பாதி. இதுதான் அவங்க -4 ஆக்சுவலி எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இது வந்து ஒரு தள்ளி இருக்கும். ஸோ திஸ் இஸ் -3 இந்த இடத்துல. இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். சொல்லமானா இந்த மாதிரி இருக்கும். சாரி, இங்கே வராது. -3, -5 இல்லையா. ஸோ -3 சொல்ல மாட்டோம். இங்கே தான் -5 இங்கே சம்திங் கீழே வந்துடும். அப்போ இங்கே இருக்கட்டும். லெட் யூ ஜாயின் திஸ் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் எப்படி ஜாயின் பண்ணிடுங்க, ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி அழகாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜாயின் பண்ணிக்க ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். லெட் மீ டினோட் வித் பாயிண்ட்ஸ் 1, -1 1, -1. This is -3, -5. That is -3, -5. இது வந்து -4, 6. பாருங்களேன், இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் நல்லா கன்ஃபியூஸெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 1 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சம்மில் கூட அதான் வந்து எக்ஸாம்பிள் 5.1. ஸோ நம்ம வழக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி, இப்படி இருக்கட்டும். ஸோ அதில் தான் வந்து இந்த மாதிரி நேம் பண்ணிங்க. ஸோ யூ ஹவ் டு ஒன்று இது இங்கே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை ஏன் போடணும், ஆன்டி கிளாக்வைஸில் தான் நேம் பண்ணணும். இதுக்கு போட ஆரம்பிச்சா கூட இது எங்கே போடணும்னா இங்கே பி, இங்கே சி. அதாவது 4, -4, 6 அதில் தான் பி போடணும். அதை அடுத்தது சி போடணும். ஸோ இதுதான் உங்களுக்கு நார்மல் கிராஃப். இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இப்போ வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம். யூ ஹவ் டு ஃபைண்ட் ஏரியா ரைட் நவ். ஸோ ஏரியா ஃபார்முலா ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா இன் திஸ் குவாட்ரேட் ஜியோமெட்ரி. இந்த சாப்டரில் உங்களுக்கு என்னென்னா x1 y2 + x2 y3 + x3 y1 minus x2 y1 + x3 y2 + x1 y3. இவ்வளோ இதுதான் அவங்களுக்கு அந்த ஏரியா ஃபார்முலா. ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ இது என்ன x1 y2 இதெல்லாம் கேட்டிங்கன்னா குவாட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் குவாட்ரேட் ஜியோமெட்ரி. ஸோ குவாட்ரேட்ஸ் இதுதான் குவாட்ரேட்ஸ். இதை நீங்கள் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் சாப்டர் சொல்லுறது நம்ம என்ன படிச்சிருப்போம், ஆர்டர் பேர் 1, -1. ஸோ அது வந்து x, y அப்படி சொல்லிட்டு நான் அப்போவே சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு மீனிங்கே இது தான், x, y அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இது வந்து உங்களுக்கு x, y. ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இது மாதிரி எழுதணும், நீங்கள் கூட நாட் திஸ் புட் த வேல்யூ சப்ஸ்டியூட்டிங் வட்டியெல்லாம் பண்ணிட்டு தேவையில்லை. இது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்னா யூ கோட் புட் த நம்பர்ஸ். எப்படின்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த நம்பர்ஸை போடுறேன் வித் தி ஆர்டர். ஸோ இது -4, 6 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அப்படி போடுங்க. தென் -3, -5. அடுத்தது 1, -1. அடுத்தது தான் -4, 6. ஸோ வந்து மூணுத்தையும் ஒருக்கா எழுதிக்கணும் ஆர்டரில். தென் அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் திருப்பி லாஸ்ட் எழுதிக்கணும். தென் இந்த மாதிரி டவுன்வர்ட் மல்டிப்ளிகேஷன், தென் அப்வர்ட் மல்டிப்ளிகேஷன். இதுதான் அப்வர்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா ஏரியா 1/2 ஏரியா கேன்சர் தான் இது. ஃபஸ்ட் ஒன் x1 y2 ஆக்சுவலி இது தான் வரும். ஸோ -4 × -5 + 20. -× ப்ளஸ் 4 5 20. தென் இது வந்து 3 × 1 3 -× ப்ளஸ். ஸோ +3. அடுத்தது 166. இவ்வளோ தான் மைனஸ் ஆஃப். இப்போ அடுத்தது -18 6 × 3 -18 ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் கண்டிப்பாக போடணும். தென் 1 × 5 5 ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ -5. தென் அகைன் திஸ் இஸ் வந்து -1 × -4. ஸோ +4. இதுக்கு ஆன்சர் தான். இது 1/2 இதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கணும், 20 + 3 23 23 + 6 29 மைனஸ் இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். தென் அப்புறம் மைனஸ் சொல்ல விடலாம். ஸோ -18 -5 is -23 + 4 -23 + 4 என்னது உங்களுக்கு 17. அடுத்த -23 + 4
டவுட்னா சப்ரேட் பண்ணி பாருங்கள். 17 ஸோ 17 19 ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து இது மைனஸ் உள்ள விடுவாங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு மைனஸ் வரும், ஏன்னா இது வந்து -23 + 4 அப்படி பண்ணியிருக்கீங்க. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இந்த மைனஸ் மல்டிப்ளை ஆகும். இது ஆட் இஸ் 29 + 19. ஸோ இது என்ன நடக்கும்னா 48. 29 + 19 is 48. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது உங்கள் ஏரியா 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் உங்கள் ஏரியா. ஸோ இப்போ இதே போல் செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் -10, -4, then -8, -1, -8, -1, then -3, -5. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ட்ராகன் வரைஞ்சாங்கன்னா பிகாஸ் தே நாட் நேம்டு. ஸோ நேம் பண்ணாதனால உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா யூ காட் டு செக் இட். பாருங்கள், டயக்ராம் போடணும். டயக்ராம் போடும்போது ஸோ போன சம்மில் போட்டப்பல டயக்ராம் போடணும். ஸோ வந்து -10, -4. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போட்டு நினைக்கிறேன். அரௌண்ட் 10 வரை வருது. ஃபைவ் 6 7 8 9 ஒரு பாயிண்ட் போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் 10 பாயிண்ட்ஸ். ஸோ ஒய் ஆக்சிஸை பொறுத்த தடவை எங்களுக்கு வந்து 5 இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, பாருங்கள் -10 போடுறோம். ஸோ திஸ் இஸ் -10 லாஸ்ட்டில் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ திஸ் இஸ் -10. -4 எங்கே இருக்குது? ஒய் கீழே இங்கே வரும். இப்போ நோட் தட் திஸ் இஸ் ஆல்சோ ட்ரையாங்கிள். -8, -1. ஸோ -8 தான் இருக்குது இந்த இடத்துல. -8 தென் -1. ஸோ -1 சொல்ல போனால் இந்த இடத்துல இருக்குது. யூ ஹாவ் திஸ் ரைட் ஏரியா இந்த இடத்துல இருக்குது. தென் -3, -5. -3 மீன்ஸ் இங்கே இருக்குது, -5 மீன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வரும். டர்ம்ஸ் லைக் திஸ் இந்த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ பாயிண்ட் பண்ணி ஏன் பண்ணிது எப்படின்னா, ஸோ திஸ் இஸ் -10, -4. தென் இது வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்னா -8, -1 என்ற பாயிண்ட். திஸ் இஸ் -3, -5, -3, -5. This point be A, this point B and this point C. அது நம்ம இப்படி நேம் பண்ணிக்கலாம், BC இப்படி கூட நேம் பண்ணிக்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து ABC அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் இப்போ பாயிண்ட் வந்து எப்படி எடுத்தேன்னு சொன்னாச்சும் உங்களுக்கு ஆர்டரில் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் கிளாக் வைஸில் கொண்டு போயிருக்கேன். யூ காட் நார்மலி இவங்க வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் கொண்டு போகணும். ஸோ இது பாயிண்ட் ஆர்டராக வருது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி எடுத்துருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ நோ ப்ராப்ளம். குழப்பி போடக்கூடாது. இங்கே A, இங்கே B, இங்கே C. இல்லைனா இங்கே A விட்டு இங்கே B போட்டுட்டு போடக்கூடாது, இங்கே மட்டும் மாற்றி போடக்கூடாது. ஸோ அதனால் இங்கே 3 பாயிண்ட்ஸ் அதனால் கன்ஃபியூஷன் ஏற்படாது. ஸோ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஏரியா ஃபார்முலா எழுதிக்கங்க. ஏரியா ஃபார்முலா என்னென்னா உங்களுக்கு தெரியும், 1/2 x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus of x2 y1 plus x3 y2 plus x1 y3. ஸோ இதான் உங்கள் ஃபார்முலா. ஸோ இதுக்கு எப்படி நான் போடணும்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து -10, -4, then -8, -1, then -3, -5 and then -10, -4. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டைப்ஸ் எல்லாமே மைனஸ் வேல்யூஸ் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், 1/2 -10 into 1 -1. So that is 10 plus 10 plus this minus and minus plus 40. 8 5s are 40. Then at the minus and minus plus 3 4s are 12. Minus of 8 4s are 32 with the plus. Minus and minus plus. Plus 1 3 is 3. Then minus. So இது உங்களுக்கு 50 ஆகும். 1/2 10 plus 40 plus 12. So 50 plus 62. Then minus of 32 plus 3 35, 35 plus 83 வருது, 83 வருது, சாரி 85 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா
85 minus 62. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 this is 2, ஸோ 23, ஸோ -23. ஏன்னா இது வந்து பெரிய நம்பர். -23/2 ஏரியா நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஸோ என்ன எழுதலாம்னா 11.5 எழுதிக்கலாம், -11.5. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏரியா வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏரியா இந்த நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏரியா இஸ்கல் டு 11.5 ஸ்கொயர் மீன்ஸ் பாசிட்டிவில் எழுதணும். அவ்வளோதான், 11 ஏரியா. ஸோ அப்படி சொல்லி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸ். இப்படி தான் ஏரியா சம் அது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த செகண்ட் சம் ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக கிளாக் வைஸில் போட்டு பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணிங்கனாலும் பண்ணலாம். மேபி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ புக்கில் கொடுத்துருந்த ஆர்டரில் அதாவது நம்மளுக்கு வந்து நேரடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் நேராக எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் வந்து இது நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மார்க் போட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து காமெண்ட்ஸ் சொல்லி வைங்க. தேங்க்யூ.